தமிழ் ஃப்ளைட் சொந்தங்கள் எல்லோருக்கும் பொன்ஜோர்னோ. அது என்ன பொன்ஜோர்னோ? பொன்ஜோர்னோன்னு சொன்னால் காலை வணக்கம், குட் மார்னிங் அந்த மாதிரி. எந்த மொழியிலன்னு சொன்னால் இத்தாலியனில். எஸ், இத்தாலியனில் வந்து பொன்ஜோர்னோண்டா காலை வணக்கம். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னு சொன்னால், நான் நின்று கொண்டிருக்கிறது வந்து இத்தாலியில் வந்து. எஸ், இன்றைய முழுக்க இத்தாலியில் இருக்கக்கூடிய சில முக்கியமான இடங்களை வந்து பார்க்க போகிறோம். இத்தாலியில் வந்து நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால், தெற்கு இத்தாலியில் சவுத்தில் நிற்கிறேன். உங்களுக்கு தெரியும், தெற்குக்கு போக சவுத் பக்கம் போக இத்தாலி வந்து பயங்கர வடிவாக இருக்கும். ஸோ தெற்கு இத்தாலியில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிறேன். இந்த இடம் வந்து எனக்கு மிகவும் பிடிச்ச ஒரு இடம், என்னுடைய ஒரு ட்ரீம் சிட்டி என்று சொல்லலாம். ஸோ இப்போ இத்தாலியில் நான் நிற்கிற இடம் வந்து தெற்கில் வந்து சலர்னோ என்று சொல்லப்படுற இடம். ஆக்சுவலாக சலர்னோன்றது ஒரு மாகாணத்தினுடைய பேர் தான் சலர்னோ. இங்கே இருக்கக்கூடிய மெயின் சிட்டியும் வந்து சலர்னோ தான். அங்கே தான் நான் நிற்கிறேன். ஸோ இங்கேருந்து என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இன்றைக்கி என்ன பிளான்னு சொன்னால், போட் எடுத்து ஒரு போட் ட்ரிப் கொண்டு போகிறேன். அது வந்து மொத்தம் 6 hours. ஸோ அந்த 6 hours போட் ட்ரிப்பில் வந்து நிறைய இடங்கள் பார்க்க போகிறோம். இதுதான் பிளான். இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் கடற்கரை வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. காலங்கத்தால் நேரம் வந்து இப்போ காலமாக 9 மணி. ஸோ என்னுடைய படகு பயணம் ஸ்டார்ட் ஆகுது காலமாக 10 மணிக்கு. ஸோ 1 hour இருக்குது. அந்த ஸ்டார்ட் பண்ணுற அந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே இருக்கிற ஹார்பரில், இந்த சலர்னோவில் வந்து ஃபேமஸான ஹார்பர் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், வந்தால் தூரத்தில் தெரியுது. ஸோ அங்கே வரைக்கும் இப்போ நடந்து போகிறேன். நடந்து போகிறதுக்கான மொத்த தூரம் வந்து 30 நிமிஷம், அரை மணி நேரம். ஸோ 30 நிமிஷம் நடக்கிறது பெரிய வேலை இல்லை. ஸோ சிம்பிளாக நடந்து போகலாம். இந்த கரையால் இந்த காட்சி எல்லாத்தையும் பார்த்துக்கொண்டு, இங்கே பாருங்கள் பில்டிங்ஸ் எப்படி இருக்குண்டு. ஆக்சுவலாக வந்து இந்த 6 மணி நேரம் படகு பயணம் என்று சொன்னது தானே, அதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், எனக்கு மிக மிக பிடிச்ச என்னுடைய ஒரு ட்ரீம் சிட்டின்னு சொல்லலாம். சிட்டின்னு சொல்ல முடியாது, ஒரு கடற்கரை ஏரியா உண்டு. அதில் டென்ட் இருக்குது எனக்கு. ஒன்று வந்து அமல்ஃபி என்று சொல்லி, ஸோ நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க அமல்ஃபி. மற்றது வந்து பொசித்தானோ டெண்டையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த இடமே வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். அவ்வளோ இயற்கையாக அந்த மலை உச்சியில் வந்து வீடுகள் நிறைய இருக்கும். படிப்படியாக ஒன்றுக்கு மேலே ஒன்று கட்டின மாதிரி இருக்கும் வீடுகள். இவ்வளோ காலம் வந்து நான் ரீல்ஸ்லையும் டிக்டாக்லையும் அங்கேயும் இங்கேயும் தான் பார்த்துருக்குறேன். ஃபோட்டோஸ் எல்லாம் தான் பார்த்துக்கிறேன். இப்போ தான் நான் நேராக போய் பார்க்க போகிறேன். ஸோ இந்த ட்ரிப் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்க போகுது. நிறைய விஷயங்கள் நீங்களும் பார்க்க போகிறீங்க. எல்லாமே உங்களுக்காகத்தான். நிறைய அழகழகான இடங்களை வந்து நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அதை பற்றின தகவல்களையும் சொல்ல போகிறேன். ஸோ எப்போவுமே சொல்கிற மாதிரி, இந்த இடங்களெல்லாம் சுற்றி காட்டுறது என்னுடைய பொறுப்பு, அதை பற்றின தகவல்கள் சொல்கிறது என்னுடைய பொறுப்பு. இந்த வீடியோவுக்கு வந்து லைக் போட்டு கமெண்ட்ஸ் போட்டு இந்த வீடியோ சிறப்பாக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. ஸோ இது மாதிரியான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு இந்த சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இடங்களை வந்து நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டி இருக்குது. ஏன்னு சொன்னால், இந்த உலகத்தில் இடங்கள் வந்து பார்த்து முடியாது கடைசி வரைக்கும். எப்படித்தான் நாங்கள் திரும்ப பார்த்தாலும் இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது, நிறைய தீவுகள் இருக்குது. தீவுகள் வந்து லட்சக்கணக்கில் இருக்குது. அதுதான் உண்மை. லட்சக்கணக்கான தீவு இருக்குது, ஆயிரக்கணக்கில் இல்லை, லட்சக்கணக்கான தீவுகள் இருக்குது. என்னென்னு சொன்னால் பாருங்கள், துறைமுகம் தெரியுது, சரியோ, நாங்கள் போக வேண்டிய இடம் தெரியுது. ஆனால் வீடியோவில் பார்க்க பக்கத்தில் தெரியுது. இருந்தால் அதில் அந்த க்ரூஸ் நிற்கிற இடம் தான். ஆனால் அது பக்கத்தில் இல்லை, நடக்க வந்துகிட்டே இருக்குது. இன்னும் 20 நிமிஷம் நடக்க வேண்டியிருக்குது. நோ ப்ராப்ளம். ஸோ இந்த ஏரியா வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து டூரிஸ்ட்டுக்காகவே கட்டி இருக்குது. நீங்கள்லாம் வரணும், வந்து என்ஜாய் பண்ணணுன்றதுக்காக. இங்கே நீங்கள் சைக்கிளோட போகிறீங்களா, சைக்கிள் ஓடலாம். நடக்க போகிறீங்களா, நடக்கலாம். இங்கெல்லாம் வந்து பீச்சில் வந்து ஸ்விம் பண்ண போகிறீங்களா, ஸ்விம் பண்ணலாம். அவங்க பாருங்க, ஆக்கள் எல்லாம் வந்து ஒரு சேரை போட்டுட்டு காலங்காத்தாலே வந்து இருக்கணும். ஒரு சின்ன ஏரியாவோட பிரித்து நடுவில் கல்லை போட்டுட்டு இங்கெல்லாம் ஒரு ஒதுக்குப்புறமாக விட்டுக்கிறாங்க. அதில் வந்து எக்கச்சக்கமான போட்ஸ் இருக்குது. சூப்பராக இருக்குண்ணே. அதாவது இந்த மெயின் கடலோட பிரித்து இங்கெல்லாம் அப்படி விட்டு கிடக்கு. நல்லா இருக்குது. ஸோ வேற வெயில் வந்து வந்தோண்டே இருக்குது. வெயில் கூட இந்த இடமே வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு மார்னிங் டைமில் நல்ல ஒரு வெயிலாக இருக்குது. ஒரு கடற்கரையில் இந்த கடற்கரை காற்றையும் வாங்கி கொண்டு, இந்த அட்மாஸ்பியர், இங்கே இருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாத்தையும் பார்த்துக்கொண்டு, இங்கே பாருங்கள், ஒரு பக்கம் சூரிய வெளிச்சம், இன்னொரு பக்கம் அழகான பீச், அதில் மக்கள். இதெல்லாம் இந்த ஈவினிங் செட்டப். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட் தான். நினைக்கிறேன் ஈவினிங்கில் வேறு லெவலாக இருக்குமென்று சொல்லி இந்த ஒரு பெரிய ஒரு ஏரியா ஒன்று எடுத்து, ஆட போகிறீங்களா ஆடுங்க, பாட போகிறீங்களா பாடுங்க, ஏதாவது விளையாட போகிறீங்களா விளையாடுங்க, என்னாவது பண்ணுங்கன்னு சொல்லி கட்டி வச்சுக்காங்கண்ணே. அங்கே பாருங்கள், ஃபுல்லாக ஹோட்டலில் நினைக்கிறேன். இந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணிக்கிறார்கள். வந்து இது பெரிய ஒரு ஏரியா உண்டு, கிரவுண்ட் மாதிரி. ஆனால் எல்லாம் கட்டப்பட்டிருக்கு ப்ராப்பராக. இதில் இந்த சாப்பிட்லஞ்சு அங்கே டேபிள் எல்லாம் போட்டு கிடக்குண்ணே. இத்தாலிக்காரன் வேறு லெவலில் செய்து வச்சுக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், இங்கே இது ஒரு சுமார் சென்டர் மாதிரி ஒன்று இருக்குது. உள்ளுக்குள்ளே போயிட்டு காஃபி ஷாப் எல்லாம் இருக்குது. ஸோ போய் ஒரு காஃபி ஒன்றை வேண்டிக் கொண்டு அதையும் குடிச்சு கொண்டு போக வேண்டியா. லாட்டே
ஸோ காஃபி வண்டிட்டேன் இங்கே பாருங்க லாத்தே வாங்கினான் என்னதுன்னா சைஸ் வந்து சரியான சின்ன சைஸ் யூரோப்பியன் சைஸ் இதுதான் ஸோ 3.50 யூரோ இங்கே யூரோ தானே ஸோ 3.5 யூரோ இந்த சைஸில் வாங்கியிருக்கேன் ஸோ இந்த காஃபியை குடிச்சிட்டு பின்னுக்கு பாருங்கள் வெயில் கூட இந்த தண்ணி இந்த கலரை வந்து வேறு லெவலாக இருக்குது பயங்கர ப்ளூவாக இருக்குது நினைக்கிறேன் போட்டில் போய்க்கலாம் இன்னும் வேறு லெவலாக இருக்கும்னு சொல்லி ஸோ பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது இந்த போட் ட்ரிப் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்க போகுது ஏன்னு சொன்னால் எத்தனையோ போட் ட்ரிப் போயிருக்கிறோம் உங்களுக்கு தெரிந்தானே ஆனால் இது வந்து எனக்கு மிகவும் பிடிச்ச என்னுடைய ட்ரீம் சிட்டி என்று சொல்லலாம் இப்போ நிறைய இடங்களுக்கு போகிறது வேறு பிரச்சனை ஆனால் அதுலேயும் பிடிச்ச அந்த ஃபேவரட் சிட்டின்னு இருக்கும் பாருங்க அதில் வந்து அமல்ஃபி அமல்ன்ட்டு சொல்லி ஆக்களுக்கு பேர் இருக்குது தானே அந்த அமலோட ஒரு ஃபீ அதை ஃபீயை சேர்த்து விட சரி அமல்ஃபி மற்றது வந்து பொசித்தானோ சரி தானே இந்த 2 இடத்துக்கும் போகிறோம் அதை விட இன்னும் நிறைய இடங்களுக்கு போகலாமா ரொம்ப நேரமாக போகிறோம்னு சொல்லி கொண்டு இருக்கிறமே தவிர இன்னும் போகலை நினைக்கிறீங்களா கவலைப்படாதீங்க நம்ம கொஞ்சம் நேரத்தில் எங்கள்கிட்ட போட் வந்துடும் போயிடலாம் ஸோ இதுதான் நாங்கள் போகிறோம் அந்த போட்டை நினைக்கிறேன் எஸ் யூரோப்பியான் அடிச்சிருக்காங்க இதுதான் அந்த படகு எஸ் எங்களுடைய படகு வந்து விட்டது இதில் தான் நாங்கள் போகிறோம் நைஸாக போய் மேலே இருக்க வேண்டியா Buongiorno. Good morning. She's the last one. Oh, sorry. It's okay. Thank you. Thank you. Hello. ஸோ மேலே ஏற வேண்டியதான் வாவ் இன்றைக்கு பார்த்தோன்னா தொப்பி ஒன்று இல்லை எந்த தொப்பி வந்து காற்றுல பறக்க மாட்டோடியா போட்டில் வந்து இருந்தாச்சு அதுவும் அப்ப டேக்கில் மேலே வந்து இருந்துட்டேன் இப்போ நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 9:53 சரியாக 10:15 இந்த போட் வெளிக்கிடும் லெட்ஸ் கோ இதில் பாருங்கள் கிரி மால்ச்சி லைன்னு சொல்லி பிட்டி ஒரு கப்பல் ஒன்று இருக்குது இதேமாரி இன்னும் ஒரு கப்பல்ன்றது அது போயிட்டுது பட்டு பிட்டிய கப்பல் ஒன்று பாருங்கள் இது வந்து ஜெனோவாலேருந்து வந்துருக்குது இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களுடைய முதலாவது இந்த ஏரியா தெரிய ஆரம்பிக்குது இங்கே என்ன விசேஷம்னு சொன்னால் பக்கத்தில் மலை இருக்குது இங்கால கடல் அங்கால மலை அந்த மலை வந்து சும்மா ஃப்ரீயாக இருக்குன்றதுக்காக மலையில் வந்து வீடுகள் கட்டி வச்சுக்கிறாங்க அதுவும் அடுக்கடுக்கா லைனாக பாருங்கள் எப்படி இது வந்து ஸ்டார்டிங் மட்டும்தான் இதே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்ல இன்னும் போய் இன்னும் இதை விட சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன்னு பார்ப்போம் இந்த கடலுக்குள்ளே வந்து கல்லுகள் போட்டிருக்கணும் அந்த கல்லில் கூட ஒரு ரசனையாக நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஸ்கொயர் மாதிரியான கல்லுகள் பார்த்து நாங்கள் வர்ற வழியில் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு செட்டப்பில் வந்து ஒரு 3 கால் உள்ள மாதிரி கதிரை அந்த கால்கள் மாதிரி செட்டப் ஒன்று செய்து போட்டால் அப்படியே குவிச்சு விட்டு கிடக்கணும் இதில் பாருங்கள் தெரியுது நல்லா இருக்கேண்ணே இதில் பாருங்கள் இந்த இடமே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது ஒரு அப்படியே மலையால் இயற்கையாக அமைஞ்ச ஒரு ஹாபர்ன்னு சொல்லலாம் ஹாபர்ன்னு பெரிய ஹாபர் இல்லை ஆனால் எங்களோட போட் வந்து அங்கேயும் இங்கேயும் ஆடுது காற்றுக்கு எங்களோட போட் வந்து சரியுது கிட்டத்தட்ட ஒரு 75 பாகையில் சரியுது ஓகே அது இருக்கட்டும் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இயற்கையாக அமைஞ்ச அந்த ஒரு மலையாலேயே அமைஞ்சது அதுக்குள்ளே பாருங்கள் ஸ்விம் பண்ணி கொண்டிருக்கணும் அந்த நீங்கள் ப்ரைவேட் போட்டில் சின்ன போட்டில் போனீங்கன்னு சொன்னால் அந்த உள்ளேலாம் கூட்டிகிட்டு போயிடும் நல்லாயிருக்கும் ஸோ எப்படி இருக்குது இட்டாலி எஸ் இப்போ விளங்குதா இத்தாலி வந்து இந்த படங்கள்லையும் பாட்டுகள்லையும் இத்தாலி பெரிய பணக்காரர் ஓய்வெடுக்கிற இடம் இத்தாலி வந்து சொர்க்க பூமி அப்படி இப்படின்னு நிறைய எல்லாம் வர்ணிக்கிறது தானே அதெல்லாம் உண்மைன்னு இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன் எந்த முகம் மட்டும் கருப்பாக இருக்குது அதை அவாய்ட் பண்ணுங்கள் அதை கண்டுகொள்ள வேண்டாம் வெயில் கருத்து போனேன் ஸோ நீங்கள் இந்த மாதிரி போட் ட்ரிப் வரும்போது போட் எடுத்து போட்டினுடைய வலது பக்கம் வந்து நில்லுங்க எப்போவுமே ஏன்னு சொன்னால் எல்லா அட்ராக்ஷன்ஸும் வந்து வலது பக்கம் தான் இருக்குது ஸோ இங்கே பாருங்கள் அந்த போட்டில் இப்படி போகுது போட் இதனுடைய வலது பக்கம் வந்து நிற்கணும் ஸோ பாருங்க ஐயா எப்படி இருக்குன்ட்டு இந்த அலைகளின் சங்கமத்தை பாருங்கள்
ஸோ நான் இப்போ போட்டினுடைய கீழ் பக்கத்துக்கு வந்திருக்கிறேன். அப்பட்டேக்கில் நான் இப்போ கீழே வந்திருக்கிறேன். இங்கேயும் இது நல்ல நல்ல சீனெல்லாம் பார்க்கலாம். அது ஒரு அழகுண்டா இதுவும் ஒரு அழகு தான். ஸோ கீழே இந்த இடத்துக்குள்ள நல்லா இருக்கும். It's here, guys, where we're going to stop for our first swim stop and for having aperitif. For more, just the time to stop and prepare the boat. இதில் பாருங்கள் இன்னும் ஒரு சூப்பரான இடம் உண்டு. அப்படியே மலைன்ற அந்த பள்ளத்தாக்கில் இதுவும் வந்து நான் நினைக்கிறேன் இயற்கையாகவே அமைஞ்ச ஒன்று தான். அதை வந்து செம்மையாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படியே மேலே அப்படியே மலை சரிஞ்சு அப்படியே குத்தனை வருது, செங்குத்தாக வருது. கீழே வந்து இந்த கடல்களுக்குள்ளே அந்த பாறை வந்து இப்படி நீட்டி கொண்டிக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன பீச் மாதிரி உண்டு. அங்கே மணல் இருக்குது. நிறைய போட்ஸ் எல்லாமே வந்து ப்ரைவேட் போட்ஸாக தான் இருக்கும். சரியான எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னு நினைக்கிறேன் இதில் போகிறது. இருந்தாலும் எல்லாம் போட்டில் வந்து இருந்து என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கணும். சூப்பராக இருக்குது. அப்படியே இமீடியட்டாக எங்களை பார்த்தோம்னு சொன்னால் இங்கே பாருங்கள் அப்படியே அடுக்கடுக்காக மேலே 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 தோட்டங்கள் எல்லாம் செய்து வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து போட்டை ஸ்டாப் பண்ணி வைக்கணும். ஏன்னு சொன்னால் இதில் வந்து குளிக்கிறாக்கில் குளிக்கட்டாம், கடலில் வந்து பாயிறாக்கில் பாயட்டாம். ஏன்னு சொன்னால் நினைக்கிறேன் இதில் ஆழம் குறைவு போகிறதுக்கு. என்னென்னா இதில் வந்து ஆக்கள் கடலுக்கு குதிச்சிருக்கணும். இங்கே பாருங்க ஸ்விம் பண்ணி கொண்டிருக்கணும். சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி போட் ட்ரிப் நீங்கள் வரும்போது அந்த டிஸ்கிரிப்ஷனை வந்து ஃபுல்லாக வாய்ச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதில் போட்டிருப்பினும் எந்தெந்த இடங்களை வந்து ஸ்டாப் பண்ணுவோம்னு சொல்லி. ஸோ நீங்கள் ஸ்விம் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி உடுப்பெல்லாம் போட்டுன்னு வந்தீங்கன்னு சொன்னால் நான் ஸ்விம் பண்ணுற ஐடியா இல்லை. நான் வீடியோஸ் எடுக்கணும், இதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, எனக்கு நிறைய வேலை இருக்குது. ஸோ நான் ஸ்விம் பண்ணல. பட் நீங்கள் ஸ்விம் பண்ணுற ஐடியா இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி உடுப்புகளெல்லாம் போட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இப்படி போட்டில் வரைக்குள்ளே அங்கங்கே வந்து ஸ்டாப் பண்ணுவினோம். நீங்கள் தடாரண தண்ணிக்குள்ளே குதிக்க வேண்டிய தண்ணியின் கலர் சும்மா அந்த மாதிரி இங்கே பாருங்கள் ப்ளூ கலரில் வந்து வேறு லெவலில் இருக்குது. நல்ல க்ளீன் வாட்டர். ஸோ நீங்கள் தாராளமாக வந்து ஸ்விம் பண்ணலாம். Thank you. ஸோ நம்ம வந்து லெமன் ஜூஸ் குடிக்க போகிறோம். லெமன் ஸ்வாப்ஸ். ஓகே குடிப்போமா? சியர்ஸ். ஓகே அந்த ஸ்விம் பண்ணுற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 1 hour வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தவே. அதுக்கு பிறகு ஒரு சின்ன சாப்பாடு உண்டு தந்தவே, இங்கே லோக்கல் சாப்பாடு உண்டு. ஸோ அதை காட்ட முடியலை. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கேருந்து மெதுவாக ஊந்து இந்த இடத்துல வந்திருக்கு. இதில் வந்து ஒரு மேரி மாதா கோயில் ஒன்று இருக்காம். ஆக்சுவலாக இதுக்குள்ளே வந்து உள்ளே தெரியலை. இந்த மேரி மாதா கோயிலுக்கு வந்து எல்லாருமே வாரதாம். இங்கே வர்ற எல்லாருமே எல்லா டூரிஸ்ட்டுமே வந்து இங்கே வாரதாம். என்னென்னு சொன்னால் இது வந்து ஒரு சரியான புதுமை நிறைந்த ஒரு கோயில் என்று சொல்லி இங்கே வார எல்லாருமே வந்து ஒரு விஸ்வச்சிரிவினமாம். இங்கே வரணுமென்று சொல்லி தங்களோட ஊரில் நாட்டில் இருந்து ஒரு நேர்த்தி கடன் அறிவிப்பினமாம். அந்த நேர்த்தி கடன் நிறைவேற்றத்துக்காக இங்கே வருவினமாம் என்று சொல்லி. ஸோ இந்த வீடியோ பார்த்து கொண்டுக்கிற நீங்கள் எல்லாருமே வந்து நல்லா இருக்கணும்னு சொல்லி நான் இந்த மேரி மாதாட்டை வந்து ப்ரே பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ நாங்கள் வந்து அடுத்த டெஸ்டினேஷன் நோக்கி போய் கொண்டுக்கிறோம். என்னென்னு சொன்னால் இந்த கடற்கரையில் வந்து இந்த இடம் நல்லா இருக்குது, அந்த இடம் நல்லா இருக்குன்னு சொல்லி அப்படிலாம் சொல்லவே முடியாது. எல்லா இடமுமே வந்து நல்லா இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒவ்வொரு விஷயங்கள் வச்சுக்கிறாங்க. சில இடங்களில் கோட்டைகள் இருக்குது, ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, எல்லா இடமுமே வந்து வீடுகள் இருக்குது. பாருங்கள் எல்லாமே வந்து குட்டி குட்டி டவுனுகள். இப்போ நாங்கள் இதுக்குள்ளே போனோம்னு சொன்னால் இந்த டவுன் ஏரியா ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். Guys, now we are just a little bit away from the coast in the direction of Amalfi. என்னென்னு சொன்னால் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டுக்கிற இந்த இடம் வந்து மயோரி என்று சொல்கிற இடம். மயோரி. அதுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னால் மைனோரி என்று சொல்லி இன்னும் ஒரு இடம். அதுக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெவெல்லோ என்று சொல்லப்படுற இடம். மூன்றுமே வந்து மிக முக்கியமான இடம். அதுலேயும் இந்த ரெவெல்லோன்றது இங்கே தெரியுது மலையில். இங்கே வந்து வருஷம் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குது, மியூசிக் ஃபெஸ்டிவல். அது வந்து வேர்ல்டு ஃபேமஸாம் ரெவெல்லோ. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பெருமைகள் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்றுமே 3 டவுன். இது ஒரு டவுன், இங்கே இது ஒரு டவுன், இது ஒரு டவுன். ஆனால் வந்து மூணுமே பக்கத்தில் இருக்கிற மாதிரி கிடக்கு. ஆனால் உள்ளுக்குள்ளே நடந்து போனீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து தூரமாக இருக்கும். ஆனால் இங்கேருந்து பார்க்க அப்படி தெரியலை. எஸ், வந்துவிட்டது நாங்கள் எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்த்த அந்த அமல்ஃபி என்று சொல்லப்படுற இடம். ஸோ இதுதான் அந்த அமல்ஃபி கடற்கரை. இந்த அமல்ஃபி நகரத்துக்கு நிறைய சிறப்புகள் இருக்குது. என்னென்னு சொன்னால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்கச்சக்கமான இந்த
எலுமிச்சை பழம் என்று சொல்லுவோம், தேசிக்காய் என்று சொல்லுவோம். ஸோ லைம் அது வந்து நிறைய விளையுமாம். Ladies and gentlemen, signore e signori, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், சிஞ்சோரி அண்ட் சிஞ்சோரி என்று சொல்லி அனௌன்ஸ் பண்ணோம். சிஞ்சோரி அண்ட் சிஞ்சோரி என்றா வா இந்த இடத்த பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லி. ஸோ மேலால் பாலம் போகுது, அதில் வந்து ட்ரெயினோ பஸ்ஸோ தெரியலை. மேலால் பாலம் போகுது, அதில் வந்து வாகனங்கள் போகும், மோட்டர் பைக் கொண்டு போகுது பாருங்கள். கீழே வந்து இப்படி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வெட்டு மாதிரி உண்டு, அதுக்குள்ளால தண்ணி போகுது. வாவ், பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. மேலே ஒரு பாலம், பாலத்தில் வாகனங்கள், கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பாறை வந்து ரெண்டாக பிளந்துருக்கு. அந்த பிளந்த பாறைக்குள்ளே வந்து தண்ணி, அதில் வந்து ஆட்கள் ஸ்விம் பண்ணினா வாவ் சூப்பராக இருக்குது, வேறு லெவலாக இருக்குது. என்னென்னா அங்கே போட் போகாது, போனால் இன்னும் சூப்பராக இருக்கும். Positano. என்னடா பொசித்தானோவுக்கு வந்த பிறகு இந்த ஊருக்கான பாட்டை போடி நம்ம பாருங்க. அப்போ அமல்ஃபீல வரைக்குள்ளேயும் அதுக்குரிய பாட்டு போட்டது. அந்த பாட்டில் வந்து அமல்ஃபி அமல்ஃபி என்று வந்தது. எனக்கு மிச்சம் ஒன்றும் விளங்கியில், அமல்ஃபி மட்டும் தான் விளங்கினது. ஸோ இந்த பொசித்தானோ கடற்கரையிலையும் வந்து குளிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் தர போயினோம். இப்போ ஆக்கள் வந்து தண்ணிக்குள்ளே ஜம்ப் பண்ண போயினோம். ஆனால் போட்டில் இருந்து கண்ணதுர மங்கால போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. ஸோ நான் குளிக்கலை, குதிக்கவும் இல்லை. ஆக்கள் வந்து இப்போ ஜம்ப் பண்ண போயினோம் போட்டில். அப்புறம் விசில் அடிப்பினோம். விசில் அடிக்கும்போது ஒரு வர வேண்டியதான், அவ்வளோதான். ஸோ என்னுடைய இன்றைய படகு பயணம் வந்து இனிதே நிறைவடைந்தது. காலமாக 10:15 இதே போர்ட்டில் இருந்து புறப்பட்ட நாங்கள், இதே துறைமுகத்தில் இருந்து பின்னேரம் 4:15 வந்து இப்போ வந்து 4:30 மணி 4:15 கொண்டு வந்து இதில் ட்ராப் பண்ணவே சரியாக 6 மணித்தியாலம், கூடவும் இல்லை குறையவும் இல்லை, சரியாக 6 மணித்தியாலம். சூப்பராக இருந்தது. இங்கே வந்து சலர்னோ, அதாவது தெற்கு இத்தாலியினுடைய சலர்னோ துறைமுகத்தில் இருந்து வெளிக்கிட்ட எங்களுடைய பயணம் வந்து அப்படியே நிறைய அழகான கடற்கரைகள் எல்லாத்தையும் பார்த்து போகிற இடமெல்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது, அவ்வளோ அழகாக இருந்தது. அதை தான் நீங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்த்துறீங்க. அந்த அழகில் வந்து நீங்கள் எல்லோரும் மயங்கிருப்பீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். என்ன தான் வீடியோவில் பார்த்து மயங்கினாலும் நேர பார்க்கக்குள்ள அதை விட அழகாக இருக்கும், அதான் பிரச்சனை. சில இடங்கள் வந்து வீடியோவில் செம்மையாக இருக்கும், நேராக போய் பார்த்தா ஐயோ இதுக்கேண்டா வந்தமன்ற மாதிரி இருக்கும். சில இடங்கள் வந்து வீடியோ ஃபோட்டோஸில் பார்க்குறத விட நேரில் இன்னும் சூப்பராக இருக்கும். அதுக்கு ஸ்கொட்லாந்து நல்ல உதாரணம், ஹாங்காங்கும் நல்ல உதாரணம், இப்போ வந்து இட்டாலியும் நல்ல உதாரணம். நேர பார்க்கக்குள்ள வந்து வேறு லெவலாக இருக்கும். பின்னுக்கெல்லாம் பாருங்கள் சீனரி அந்த மாதிரி இருக்குது. அண்டு தொடர்ந்து தமிழ் ஃப்ளைட்டுடன் இணைந்திருங்கள். இதுபோல் நிறைய வீடியோக்கள் வரும். இன்னும் புது புது இடங்கள், வித்தியாசமான இடங்கள், இது வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத இடங்களை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? ஸோ மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தமிழ் ஃப்ளைட்ஸ் தொடர்ந்து பறக்கும்.